எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு நல்ல ஃபிலிம்ல, ஹிட் ஃபிலிம்ல நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பொதுவா ஒரு படம்னா, ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா, ப்ளூ ஸ்டார பொறுத்தவரைக்கும் படத்துல இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்குமே ஒவ்வொரு வகையில மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. எல்லா கேரக்டர்ஸையும் மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க. அதுல தேன்மொழி கேரக்டர செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் படம் பண்ணும்போது அந்த பெரிய மூக்குத்தியெல்லாம் எனக்கு போட்டா எப்படி இருக்கும்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. பட் டைரக்டர் சொன்னதுனால மட்டும் தான் அவரு சொல்றாரு, அவரு ட்ரஸ்ட் பண்றாரு, இது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி நான் கம்ப்ளீட்டா பண்ணேன். அத வந்து ஆடியன்ஸ் ரெகக்னைஸ் அந்த மூக்குத்தி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கூட எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஃபிலிம் எனக்கு குடுத்த நீலம் புரொடக்ஷன்ஸ், ரஞ்சித் சாருக்கும், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ்க்கும், அதே போல நான் இந்த ஃபிலிம் பண்றதுக்கு காரணம் டைரக்டர் ஜெய் அண்ட் ரைட்டர் பிரபா மட்டும்தான். அவங்க அந்த கேரக்டரை நம்பினாங்க. அவங்கள நான் கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்ணேன். எனக்கு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. அவங்கள நான் முழுசா ட்ரஸ்ட் பண்ணேன். அதோட ரிசல்ட் தான் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அண்ட் அவங்களுக்கு என்னை இன்ட்ரோ பண்ண பிஆர்ஓ குணாவுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் படத்தோட ஒட்டுமொத்த தீம்க்கும் என்னுடைய விஷஸ். இந்த படத்தை இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஃபிலிம் ஆக்குன மக்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அவ்வளோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்த பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். அதை இவ்வளோ தூரம் கொண்டாடி இவ்வளோ தூரம் கொண்டு சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண தெரியும். எவ்வளோ பெரிய தோல்வியாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வான்னு ஏஞ்சி வர தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ், இவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டம் என் லைஃப்பில் இதுதான் முதல் தடவை. ஆக்சுவலாக ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த கலவரத்தில் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். என்னோட இயக்குனர் ஜெய்க்கு. அவர் அவர் புஷ் பண்ணது, என்னை சேலஞ்ச் பண்ணது, உங்களால் முடியுமான்னு கேட்டது, இன்னொரு டேக் கூட வாங்காமல் நான் முடிப்பேன் பாரு அப்படின்னு நான் சொன்னது. ஸோ ஜெய்க்கு தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சாரி. இவ்வளோ லேட்டாக தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு சாரி. அண்ட் இந்த படம் எனக்கு என் லைஃப்க்கு, என் கெரியருக்கு ரொம்ப 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 முக்கியம். இந்த மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணேன். அண்ட் இந்த மூமெண்ட்டுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து அடுத்தது என்ன பண்ணுன்னு தெரியல எனக்கு. அவ்வளோ மலைப்பாக இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நீலம் ப்ரொடக்ஷன், ரஞ்சித் சாருக்கு நன்றி, லெமன் லீஃப்க்கு நன்றி. அண்ட் இந்த படத்து மூலயமா எனக்கு நிறைய பியூட்டிஃபுல் இமோஷ்னல் கனெக்ட்லாம் இருக்குது. ரந்து, சாமு கண்ணு. ஸோ தேங்க்யூ, பியூட்டிஃபுல், லவ் யூ கைஸ். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் திரைப்படம் சக்ஸஸ் மீட். இது ஒரு சர்ரியல் மொமெண்ட்டாக இருக்குது எனக்கு நிஜமாவே. நான் பண்ண படங்கள்லேயே முதல் படம் சக்ஸஸ்ன்னு வந்த வார்த்தை இந்த படத்துக்கு தான். ஒரு படத்தை பண்ணி முடிச்சாச்சு, அது மக்களுக்கு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க். அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க்த்தாக எங்களுக்கு இருந்தது வந்து சக்தினா. சக்தினாவோட பேனர் வந்தாலே இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 11 படத்தில் 6 படம் வந்து அவர் கொடுத்தது பெரிய ஹிட்டு. ஸோ அவரோட பேனர் வந்தாலே நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு பேர் வந்திருக்கு. அந்த வகையில் போன வருஷமும் ஒரு படம் என்னோடது கண்ணகி அவரோட பேனரில் ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷமும் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்ததாக தயாரிப்பாளர்கள் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ், தேங்க்யூ சௌந்தர்யா மேம், தேங்க்யூ கணேஷ்மூர்த்தி சார், ரஞ்சித் அண்ணா, லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூண்ணா. நிறைய விதத்தில் இயக்குனராக, தயாரிப்பாராக, ஒரு மனிதராக நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்குறவர். மெயின் பர்சன், கேப்டன் ஆஃப் த ஷிப் ஜெய்குமார். ஜெய்யும் நானும் நான் ஆடியோ லான்ச்லேயே சொன்னேன் எப்படி சந்திச்சோன்னு. இந்த 2 வருஷம் பயணத்தில் அதிகமாக நான் ஜெய் கிட்டேருந்து கேட்ட வார்த்தை வந்து டென்ஷனாக இருக்குது கீர்த்தி அப்படின்னு. நானாக தான் கால் பண்ணுவேன், என்ன நடக்குது ஜெய், எப்படி போயிட்டுருக்கு, ஆடிஷன் நடக்குதா, ஒரே டென்ஷனாக இருக்குது கீர்த்தி. அதுதான் பார்த்துக்கலாம் ஜெய், பார்த்துக்கலாம் ஜெய். 2 வருஷம் நான் அதிகமாக அவர்கிட்ட சொன்னது பார்த்துக்கலாம் ஜெய், அவர் என்கிட்ட சொன்னது இந்த வார்த்தை. ஒன்று நான் நம்பினது என்னன்னா, இந்த கதை, இதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் அவங்களோட பயணத்தை அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எங்கே போய் சேரணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு உண்டான 100% உழைப்பு நம்ம கொடுத்தாகணும் இந்த நொடியில், இந்த நிமிஷத்தில். அதை பற்றி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு தான் நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லுவேன்.
அவரும் அதை நம்பினாரு. அப்படிதான் நாங்கள் எல்லாருமே ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எங்களோட 100% இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம். அதுதான் இன்னைக்கு ஜனவரி 31ஆவது நாள் 2024 இங்கே சக்ஸஸ் மீட்டில் வந்து நின்றுட்டுருக்கோம். வாயெல்லாம் கொடறதுக்கு சக்ஸஸ்னால. ஸோ அதுதாங்க நான் நம்பின ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தோடது. அதுதான் படத்தில் வர ஒரு டைலாக், கடைசி டைலாக், இந்த வானத்துக்கு அடியில் மரம் செடி கொடி மனிதர்கள் மிருகங்கள் எல்லாரும் சமம்தான். அந்த வசனத்தை மக்கள் இவ்வளோ அருமையாக அன்பாக ஏற்றுக்கிட்டு கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னோட ஒரு மெயின் தாட் அது எப்போவுமே எல்லாரும் சமம்தான், மிருகங்களும் உட்பட்டு எல்லாரும் சமம்தான். ஸோ அந்த விதத்தில் இது ஒரு பெரிய 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 வெற்றி. படமாக மட்டும் இல்லை, ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸாகவே ஒரு பெரிய வெற்றி நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சக்ஸஸ் மீட் இது வந்து நிறைய டிவியில் பார்த்துருக்கேன், பேப்பரில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி இந்த மேடையில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுறதுக்கு 18 வருஷம் ஆயிருக்கு. ஸோ 2006 என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, ப்ளூ ஸ்டார். இந்த படத்தை பற்றி எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம். ஃபஸ்ட்டு டே வந்து ரோகிணி தேட்டரில் வந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குது. வெளியே போகும்போது எல்லாரும் பாண்டியராஜன் சார் பையன் இந்த டேக்லைன் எனக்கு எப்போவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு டைமில் என்னடா நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கலையே, எப்போ பார்த்தாலும் அப்பா பேர் சொல்லியே கூப்பிட்றாங்களே அப்படின்ற வருத்தம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ப்ளூ ஸ்டார் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது என் பேர் கூட யாருக்குமே ஞாபகம் இல்லை. சாம் 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 சாம்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ சாம்னு சொன்னோன்னே மீடியா நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னார், ஏங்க அவர் சாம் இல்லைங்க, அவங்க அப்பா தாங்க பாண்டியராஜன் சார் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக எல்லாரும் வந்து இந்த கைத்தட்டல் விசில் சத்தம் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சொல்கிற ஒரு காமனான விஷயம் வந்து நல்லா நடிச்சிருந்தீங்க, ஆக்டராக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்குறதுக்கு. இருக்கு, நான் வந்து ஃபோனில் எழுதியிருக்கேன், எதுவும் மறக்காமல் இருக்குது. இல்லைப்பா எப்பா. ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார் பற்றி சொன்னோம். ரஞ்சித் சார் வந்து மெட்ராஸ்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். மெட்ராஸ் படத்துலேருந்து சார் கூட நான் ஒர்க் பண்ணோம். அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கேரக்டர் நமக்கு கிடைக்குமான்ட்டு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய படங்களில் முயற்சித்தேன், பட் நடக்கலை. இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் மூலியமாக அது நடந்தது, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து எங்கள் டைரக்டர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த படத்தை நான் வந்தது எப்படின்னா, சாந்தனு என்னோட நண்பன், அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ப்ளூ ஸ்டார்ன்ற படம் நடக்குது, இந்த மாதிரி கிரிக்கெட் சம்மந்தப்பட்டவங்க நடக்குது, நீலம் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் சொன்னது அவர் தான். அவர் மூலியமாக தான் எனக்கு இந்த படத்தில் ஐ வென்ட் டு த ஃபிலிம். ஸோ அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்ஸ் சோனு, தேங்க்யூ. அடுத்து எல்லாரும் இப்போ வந்து கவிஞர் சாம்ன்றாங்க. இது வந்து சந்தோஷமாக இருந்தாலும் இது நான் எதிர்பார்க்கல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கான காரணம் வந்து நான் சொல்கிற கவிதைக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தேட்டரில். குறிப்பாக எத்தனை பேருக்கு தெரியும் நீ நவம்பரில் பூத்த டிசம்பர் பூ, இதெல்லாம் வந்து தேட்டரே வந்து அப்படி கை தட்டி ரசித்தாங்க. இதுக்கு காரணம் வந்து ஜெயக்குமார் சாரும் தமிழ் பிரபா சாரும் தான். ஏன்னா சார் நான் என்னைக்கு சார் கவிதை சொல்லியிருக்கேன், இவங்க எழுதின அந்த கண்டென்ட்டை நான் சொன்னதால அப்படி ரிசீவ் ஆச்சு. சார் கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, ட்விட்டரில் ரீட்வீட் பண்ணியிருந்தார் நான் போட்டதை, நடிகர்கள் வந்து ரைட்டர்ஸ் பற்றி சொல்கிறது ரொம்ப அபூர்வம்ட்டு. சார் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை சார், நீங்கள் உங்களோட எழுத்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு. தேங்க்யூ ஸோ மச் தமிழ் பிரபாண்ணா. அடுத்து படத்தோட மியூசிக் டைரக்டர், அவர் இங்கே இல்லை, கோவிந்த் வசந்தா சார். இன்னைக்கு வந்து இந்த சக்ஸஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறோம், ரசிக்கிறோம். பட் இந்த படத்தை பற்றி எந்த ஒரு விஷுவல்ஸும் பார்க்காம மியூசிக் வச்சு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த கோவிந்த் வசந்தாவுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ரயிலின் ஒலிகள் இந்த பாடல் தான் எங்களுக்கு ஒரு 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 ஹூக்காக இருந்துச்சு படத்துக்குள்ள எல்லாரும் கூட்டு வர்றதுக்கு. அந்த வகையில் அவருக்கு பெரிய நன்றி.
அடுத்து எங்கள் டைரக்டர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும். அசோக் கூட ஒரு மேடையில் சொன்னேன். அவரை பற்றி சொல்லணும்னா முரட்டுத்தனமான ஒரு ரவுடி குழந்தைன்னு சொல்லலாம். அவர் ரொம்ப பியூர் அட் ஹார்ட். ரஞ்சித் சார் சொன்னார், டே அவன் திடீர்னு கோவப்பட்டு கை விட்டுருவான்டா, எப்படி அவங்களாம் திட்டுறானா அப்படின்னாரு. சார் நீங்கள் சொல்லி தான் சார் அப்படி ஒரு கேரக்டர் எங்களுக்கு தெரியும், ரொம்ப குழந்தை மாதிரி எங்களை ஹேண்டில் பண்ணார் சார் அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஜெய் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்ட் அசோக் செல்வன். உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அவரும் ஒரே வயசு தான், பட் உண்மையிலே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி படத்தில் இருந்தோமோ இல்லையோ நாங்கள் பழகும் போது இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ அசோக். ஏன்னா ஒரு வாட்டியும் நடிக்கும் போது இப்போ இது என்னாலும் கொண்டாடுறோம், சந்தோஷமாக இருக்குது. பட் நடிக்கும் போதே ரொம்ப எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அசோக் தான். ஒரு வாட்டி ஒரு சீன் நடித்து படத்தில் ஒரு ஷெட்யூல் முடிஞ்ச போதும், மச்சான் அவசரப்படாத, இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு பிரேக் கிடைக்கும், அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, என்னை நம்புன்னு சொன்னான். ஸோ தேங்க்ஸ் அசோக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவன் வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஆக்டர் கிடையாது. அவனை பற்றி மட்டும் யோசிக்க மாட்டான், கூட இருக்க ஆக்டர்ஸ் பற்றி யோசிப்பான். ஸோ இது எல்லாரும் பண்ணுறாங்களான்னு தெரில. தேங்க்யூ, தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ. அடுத்து மற்ற நடிகர் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். அடுத்து எங்கள் அம்மா நடித்த லிசி மேடம், அப்புறம் திவ்யா. அம்மா அவங்கள பற்றி சொல்லணும். உண்மையிலே எங்களுக்கு நடிக்கும் போது எங்கெல்லாம் அந்த கேரக்டர்லாம் மறந்து அப்படியே ஒரு அம்மா கிட்ட ஒரு பையன் என்ன ஒரு அஃபெக்ஷன் செலுத்துவானா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அம்மாவை நடித்த லிசி மேடம், அப்புறம் குமரவேல் சார், அப்புறம் எங்கள் டீம் நிறைய பேர் இருக்காங்க. தருண், சுதா, தாமு, சடகோபன், சாரி நந்தகோபால், சாரி. ஸோ எல்லாருக்கும் பெரிய நன்றி. நான் நிறைய டைம் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன், சாரி கைஸ் யாராவது மறந்துட்டா. அப்புறம் கீர்த்தி பற்றி சொல்லணும். நான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் இந்த படத்தில் நிறைய கிடச்சிச்சு, அசோக் செல்வனுக்கும் பொண்டாட்டியே கிடச்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிருத்வி சொன்ன மாதிரி தான், அதே ஜேர்னியில் தான் நானும் இருந்திருக்கேன். என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஸ்டேஜில் சொல்லுவாங்க இந்த மாதிரி, இப்போ இல்லைங்க இந்த படத்தோட வெற்றி விழாவில் நம்ம சந்திப்போம்னு. அது வந்து எனக்கு இன்னும் இங்கே நிற்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இது நடக்குதா அப்படிங்கிற. நேற்று கூட என் ஒய்ஃப் கீக்கி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். தான் சொல்லிட்டு இருந்தேன்மா, எனக்கு நம்பவே முடியலம்மா, என் லைஃப்பில் இப்படி ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு. ஸோ இந்த வெற்றி படம், இதை வெற்றி படம் ஆக்கிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் சக்ஸஸ். இது நான் ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருந்தேன், இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபில்ம் அப்படின்னு. இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு ஒரு நிறைய பரிசுகள் இந்த படம் எனக்கு கொடுத்தது, நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய கிஃப்ட்ஸ் ஒன்று கொடுத்தது. என்னென்னா முதல்ல வந்து எல்லாருமே வந்து நான் எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்த்தேன், பப்ளிக்கோட ஃபீட்பேக் பார்த்தேன், உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். யுனானிமஸாக எல்லாருமே வந்து என்னோட இந்த படத்தையும் சரி என்னை பற்றியும் சரி எல்லாருமே ஒரு 100% ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து என் லைஃப்பில் எனக்கு இது கிடைச்சதே இல்லை. ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி வந்து சக்கரை கட்டி ரிலீஸ் ஆகி கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் 25th அன்னைக்கு வந்து 15 வருஷம் 4 மாதம், அதாவது 5600 நாள் ஒரு வெற்றி படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட், அதுக்கு ஒரு நன்றி. மூணாவது, இந்த படம் வந்து எனக்கு சினிமா பற்றி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு. என்ன மாதிரி கதைக்களம் எடுத்து பண்ணணும், என்ன மாதிரி கதாபாத்திரம் இனிமேல் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ளூ ஸ்டார் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு நன்றி. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவங்க முகத்தில் ஒரு புன்னகையை பார்த்தேன். எனக்கு அதை விட எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஏக்கத்தில் இருந்தனோ அதை விட 100 மடங்கு ஜாஸ்தி எங்கள் அப்பா அம்மா ஒரு ஏக்கத்தில் இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. இங்கே நான் ஆடியோ லான்ச்லேயே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருந்தேன். பட் அகைன் மறுபடியும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லணும். முக்கியமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, சக்தி வேலன் சார். இந்த படத்தை வந்து பட்டி தொட்டி வரைக்கும் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் ரீச் பண்ணது, அவரோட பிராண்டிங், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யா மேம், இவ்வளோ சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர்ஸாக இருந்திருக்கீங்க.
அண்ட் அகெயின் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிராண்ட் இந்த படத்தை திரும்பி பார்க்க வச்ச ரஞ்சித்னா, தேங்க்யூண்ணா. நானும் அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தேன், கரெக்டான படத்தில் வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டான படம் ப்ளூ ஸ்டாரை எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கம்மிங் டு மை ரைட்டர் அண்ட் டைரக்டர், இவங்க 2 பேரையும் நான் ஒன்றா பார்க்குறேன். ஏன்னா 2 பேருமே சேர்ந்து தான் இந்த படத்தை எழுதியிருக்காங்க. இந்த ரைட்டருங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து எனக்கு எங்கள் அப்பா கிட்டேருந்து தான் நான் உணர ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு ரைட்டர் டிசைட் பண்ணால் மட்டும்தான் அந்த படம் வெற்றி படமாக இல்லையாங்கிறது அங்கே டிசைட் ஆகும். அந்த ரைட்டிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இதை நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ, அதாவது ஈஸியான விஷயத்தை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. 80% கஷ்டமான வேலையை வந்து அவங்க பண்ணாங்க அந்த ரைட்டிங்கில் கொண்டு வருது. அந்த மீதி அவங்க எழுதின விஷயத்த அப்படியே நான் டெலிவர் பண்ணுற மட்டும்தான் என்னோட வேலை. ஸோ இன்னைக்கு எல்லாருமே இவ்வளோ கைத்தட்டல், இவ்வளோ பாராட்டுகள் வருதுன்னா அது அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால மட்டும்தான். ஸோ அதனால என்னோட ரைட்டர் தமிழ் பிரபானா அண்ட் என்னோட டைரக்டர் பிரதர் அப்படிப்பாரு. ஸோ பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இப்போ நேற்றுக்கு எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு. பிகாஸ் எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா அப்பா என் மாதிரி வந்து நானும் எங்கள் அப்பாவும் பெருசாக அவ்வளோவெல்லாம் பேசிக்க மாட்டோம். டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும் போது கூட நான் சாப்பிடுவேன், அவர் சாப்பிடுவார், நான் ஏஞ்சி போயிடுவேன், அவர் ஏஞ்சி போயிடுவார். ஏதாவது சினிமா பார்த்துட்டு வந்தால் மட்டும் அந்த சினிமா பற்றி ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை தாண்டி எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எந்த விதமான ஒரு கான்வர்சேஷன் பெருசாக லைஃப்பில், ஐ மீன் ஒரு தோளுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் எந்த விதமான கான்வர்சேஷன் இருந்ததில்லை. ஆனால் ஒரு 15 வருஷம் நான் சொன்ன அந்த எனக்கு இருந்த அந்த ஒரு ஏக்கம் அவருக்கும் இருந்திருக்கு. அந்த 15 வருஷம் அவர் பேசாமல் என்கிட்ட இருந்தது எல்லாமே இந்த ஒரு 4 பக்கத்தில் அவர் எழுதி கொடுத்துருந்தாருங்கிற நான் ரொம்ப உணர்ந்தேன். ஸோ இதை நான் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன். சாரி இஃப் ஐம் டேக்கிங் சம் டைம். என் பிரிய மகன் சிங்காவுக்கு உன் அன்பு அப்பா ஆசை முத்தங்களுடன் எழுதும் கடிதம். அநேகமாக இதுதான் முதல் கடிதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடிதங்கள் மூலமாக நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய இடைவெளி இருந்ததே இல்லை. அதோட எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது, உனக்கு தமிழ் படிக்க வராது. அது முழுசாக உண்மை இல்லைங்க. தமிழில் தான் எழுதியிருக்கு, நான் படிச்சுட்டு இருக்கேன். அவர் கையெழுத்தா எனக்கு அவ்வளோவா புரியாது. எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது, உனக்கு தமிழ் படிக்க வராது. இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்து நீ வேட்டியை மடிச்சுக்கிட்டு படத்தில் டயலாக்ஸ் வந்து நீ கேட்டு தான் மனப்பாடம் பண்ணி நடிச்சிருக்க. இப்போ காலங்கள் வேகமாக உருண்டோடி உனக்கு கல்யாணமாக ஆயிடுச்சு. சின்னப்போ நீ ஒரு சின்ன டைலமாவில் இருந்த. அதாவது உனக்கு கிரிக்கெட் ரொம்ப நல்லா வருதுன்னு உங்கள் ஸ்கூல் கிரிக்கெட் கோச் உன்னை அதில் வந்து விட்டால் நல்ல பிளேயராக நீ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்கள் அம்மா மூலிமா எனக்கு ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. பெற்றவங்களா குழந்தைங்களுக்கு முதல்ல நல்ல படிப்பு தான் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதனால வந்து அதை கொடுப்போம், மற்றத்தை அவங்க வந்து உணர்ந்து வளர்ந்து முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு நானும் அம்மாவும் நினைச்சோம். ஆனால் சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த கதையா ஒரு நாள் நான் வந்து ஒரு டைலாகை எழுதி படித்து பார்த்துட்டு இருக்கிறப்போ நீ திடீர்னு அந்த ரூம்குள்ளே நுழைஞ்ச. நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, டே சிங்கா, என் படத்தில் உன் வயசில் என் மகனாக நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, நீ நடிக்கிறியான்னு கேட்டேன். நீ நடிக்கிறியான்னு கேட்டேன், நான் யோசிக்காமல் கேட்டேன். நீயும் சாதாரணமாக ஓகே நடிக்கிறேன், என்ன பண்ணணும்னு நீயும் சொல்லிட்ட. எனக்கு ஒரு சின்ன ஷாக் ஆயிடுச்சு. சரின்னு ஒரு டயலாக் ஒன்று சொல்லி வெளியிலிருந்து உள்ளே வந்து டயலாகை பேசிக்கிட்டே சோஃபாவில் இருக்கிற புக்ஸை நகர்த்தி வச்சு ஒரு டவலை மடித்து வச்சுக்கிட்டு இந்த டயலாக்ஸை பேசணும்னு சொன்னேன். நீயும் ஒரு தடவைக்கு 2 தடவை டயலாகை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியேறி போனேன். நான் ஆக்ஷன்னு சொன்ன உடனே டயலாகை பேசிக்கிட்டே உள்ளே வந்து அந்த டவலை மடித்து வச்சுக்கிட்டு அந்த சோஃபாவில் இருக்கிற புக்ஸை எடுத்து வச்சுட்டு ஓகேயான்னு கேட்டேன். இப்போ நான் பேந்த முழித்தேன். நீ சரியாக கரெக்டாக நடித்ததுக்கப்புறமும் நான் பேக் அடிச்சிட்டேன்னா உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிரும்னு லீவ் நாட்களாக பார்த்து நான் ஷூட்டிங்கை வச்சு இந்த படத்தை முடித்தேன். அது கிரிக்கெட்ல இருந்து உன் ரூட்டை நடிகனா திசை மாற்றிருச்சு. அதுக்கப்புறம் உனக்கு சக்கரக்கட்டி படத்தில் எல்லாம் அமைஞ்சும் சக்ஸஸ் சரியாக அமையலை. அடுத்தடுத்து அது தொடர வீட்டில் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனோம். ஆனால் நானும் மம்மியும் உனக்கு கரெக்டான டேலண்ட் இருக்குது, தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதேன்னு நாங்கள் உன்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீயும் விட்டுறக்கூடாதுன்னு அப்பப்போ கொஞ்சம் சோர்ந்து போவேன், ஆனால் விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்த. உன் முதல் இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்து அது மிஸ் ஆகியிருந்தும் டச்சு விடாமல் அப்பப்போ விளையாடிக்கிட்டே இருந்த. இப்போ ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயராக உனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சி படமும் சக்ஸஸ் ஆகி பேசப்படுற அளவுக்கு பேசப்படுற ரேஞ்சுக்கு உனக்கு பேரும் புகழும் இன்னைக்கு கிடச்சிருக்கு. உன் உழைப்புக்கும் திறமைக்கும்
கரெக்டான களம் அமைச்சு உன்னை தூக்கி விட்டவங்க தயாரிப்பாளர்கள் பா ரஞ்சித்னா, உன்னோட டைரக்டர் ஜெயக்குமார், உன் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் அண்ட் இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீயும் இதை எந்த உயரத்துக்கு போனாலும் நன்றியோட இதை மனசில் பிடிச்சி வச்சுக்கோ, பதிச்சு வச்சுக்கோ சார். நான் கிழக்கே போகும் ரயில் படத்தில் ஹீரோவுக்கு கவிதை மாதிரி ஒரு வசனம் எழுதியிருந்தேன். எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, நல்லவருக்கே நிலைச்சிருக்கும் புரிஞ்சுக்கோ, கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, காப்பாற்றதான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ, இதை மனசில் என்றைக்குமே பத்திரமா பூட்டி வச்சுக்கோ, வெற்றிகள் உன்னை தொடரட்டும், வாழ்த்தி வணங்குகிறேன். மொத்த குழுவுக்கும் நன்றி. அன்புடன் கே பாக்யராஜ். ப்ளூ ஸ்டார் திரைப்படம் இது வெற்றி படமாக அக்செப்ட் பண்ண மக்களுக்கு வந்து நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு திரைப்படம் பஸ்ஸுல் வர்த்தக ரீதியை தாண்டி மக்கள் மனதில் எந்த அளவுக்கு போயிட்டு வந்து தங்குது, மக்கள் அதை எப்படி ரிசப்ஷன் பண்ணுறாங்க, மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு ப்ளூ ஸ்டார் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்தே வந்து மக்கள் அதை கொண்டாடுறது, அந்த கேரக்டர்ஸை வந்து அவங்க ரிசீவ் பண்ண விதம், அப்புறம் அதில் பேசியிருக்கிற பாலிட்டிக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதம், அண்ட் வந்து அந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணது, நிறைய ட்வீட்ஸ் நான் பார்த்தேன், நிறைய மெசேஜ் எனக்கு வந்தது, அண்ட் நிறைய வீடியோஸை நான் பார்த்தேன். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற சின்ன சின்ன கேரக்டர்ஸை வந்து அவங்க பேசுனதை வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறது, குறிப்பாக புல்லட் பாபு, சாமு, தேன்மொழி, அதுக்கப்புறம் வந்து அம்மா கேரக்டரு, அது மாதிரி வந்து நிறைய பேரை வந்து நிறைய வீடியோஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு திரைப்படத்தில் பல கேரக்டர்களில் வந்து மக்கள் வந்து இப்படி கொண்டாடி அக்செப்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ப்ளூ ஸ்டாருக்கு வந்து நடந்திருக்கு. ஏன்னா ஒரு படம் வந்து வெற்றி படம் அப்படின்னு வந்து என்ன இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லிக்கலாம், அண்ட் வந்து நம்ம திரைப்படம் பார்க்குறவங்க இல்லை வந்து இதில் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க சொல்லிக்கலாம். ஆனால் மக்கள் அக்செப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து ப்ளூ ஸ்டார் வந்து மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து யுனானிமஸாக ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டை கொடுத்து அக்செப்ட் பண்ணது வந்து நான் ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறேன். நீலம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப பெருமையான படமாகவும் நினைக்கிறேன். அண்ட் ஜெய்க்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி 4வது நாள்லேயே ஒரு ஹீரோ வந்து டபுள் டைம் அந்த படத்தை பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு மீட் பண்ணி நம்ம படம் பண்ணலாம் பிரதர்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய ஹீரோ அவரு. அது பயங்கர சந்தோஷமா இருந்தது. அட்டகத்திக்கு எனக்கே நடக்கல. அட்டகத்தி படம் முடிஞ்சோடனே ஒரு சின்ன படம் தான் பண்ணணுன்னு ட்ரை பண்ணோம். ஆனால் கார்த்தி சாருக்கு நான் சைன் பண்ணி ஓகே பண்ணிட்டேன். ஆனால் 3rd படம் தான், 2வது படம் வந்து ஒரு சின்ன படம் தான் என்னை வந்து பண்ண சொல்லி கேட்டாங்க. அப்புறம் வந்து யாராவது ஹீரோவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா பிரதர்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியில். யாருமே பண்ணல எனக்கு. எனக்கு என்னடா, ஏன்னா அப்போ 2-3 படம் வந்தது. அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய ஹீரோங்க அந்த டைரக்டர்கிட்டலாம் கூப்பிட்டு பேசி படம்லாம் பண்ணாங்க, கமிட் ஆச்சு. ஆனால் என்னடா நம்மளை யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. ஆனால் வந்து பரியரும் பெருமாளில் வந்து மாரி செல்வராஜுக்கு நடந்தது. படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து தனுஷ் வந்து அவரை கூப்பிட்டு வந்து படம் பண்ணார். ஒரு பெரிய படம் அவனுக்கு இருந்தது. அந்த மாதிரி வந்து இப்போ ஜெய்க்கு வந்து நடந்திருக்கு. அண்டு ஃப்ராங்க்லினுக்குமே அது நடந்தது. அது இன்னும் கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிட்டுருக்கு. அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி வந்து சரி நம்ம எதுக்காக படம் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த சக்ஸஸ் வந்து எந்த இடத்துல திரும்ப வந்து அது கண்டினியூ ஆகும்னா அடுத்த படம் மூலமாக தான் அது வந்து கண்டினியூ ஆகும். அது வந்து உடனே ஜெய்க்கு நடக்கிறது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். அது அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்க முன் வந்த கணேசமூர்த்தி அண்ட் சௌந்தர்யாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்மளை நம்புறவங்க தான் நம்ம கிட்ட வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா நம்ம பேசுகிற பாலிடிக்ஸ் அப்படி, நம்ம பேசுகிற அரசியல் அப்படி. நான் இப்போ என்னை யார் எப்படின்னு பார்ப்பாங்கன்னா வந்து வெறும் ரஞ்சிதா மட்டும் பார்க்க மாட்டாங்க, நான் பேசுகிற அந்த அரசியலோடு தான் என்னை வந்து பார்ப்பாங்க. சில பேர் என்னை எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க, ரொம்ப வந்து ஐடென்டி பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து அவருடைய கேஸ்ட் ஆளுங்க கூட தான் அவர் வந்து வேலை செய்வார்னு சொல்லுவாங்க. நிறைய கதைகள் வந்து வெளியே போயிட்டுருக்கு. ஆனால் நான் இப்போ வரைக்கும் வந்து அதெல்லாம் நான் நம்புறதே இல்லை. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எனக்கு என்ன தேவையோ அதுதான் நான் வந்து தொடர்ந்து பண்ணிருக்கேன். என்னுடைய உழைப்பையும் என்னோட ஒர்க்கையும் நான் பேசுகிற அரசியலையும் நான் முழுசாக நம்புகிறேன். மற்றவங்க எல்லாரும் விட ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய அரசியல் தான் நான். ஸோ என்னோட பாலிடிக்ஸு நான் நம்புகிற அந்த தத்துவம் வந்து என்னை சரியாக வழிநடத்தும் நான் எப்போவுமே நினைப்பேன். அதனால் நான் யாருக்கிட்டேயும் நான் போகவே மாட்டேன், யாரையும் தேடி நான் போனதே இல்லை.
நான் பேசுகிற அரசியல் வந்து நிறைய பேரை என்கிட்ட கூட்டின்னு வந்து விட்டுருக்கு. நான் அப்போ தான் சொல்லுவேன், என்ன நம்புற, என்ன அக்செப்ட் பண்ணுற, நான் பேசுகிற பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கவும் தான் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும். இல்லை வந்து வேறு யாரும் என் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம். ஏன்னா அவ்வளோ வெளிப்படையாக நான் இருக்கிறேன். நான் யாருன்றதை சொல்கிறதுல அவ்வளோ வெளிப்படையாக இருக்கிறேன். அந்த வெளிப்படைத்தன்மையை, அந்த பாலிடிக்ஸ், அந்த தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு கணேசமூர்த்தி அண்ட் சௌந்தர்யாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துலேருந்து வராங்க. அவங்களோட கல்ச்சர் வேறு, அவங்களோட பழக்க வழக்கங்கள் வேறு. ஆனால் நம்ம பேசுகிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களே, இது சரியாக இருக்குன்னு நினைக்கிறாங்களே, அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் நான். ஸோ அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் யோகி பாபு வச்சு வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து நிறைய திரைப்படங்களை பண்ணிட்டுருக்காங்க. எல்லாமே புது இயக்குனர்கள் நடிகர்களை வச்சு நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. நிச்சயமாக வந்து பெரிய வெற்றிகள் தொடர்ந்து நீங்கள் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிமா. நானும் சாந்தனும் வேற இல்லை. ஸோ சாந்தனு சொன்ன நன்றி எல்லாருக்கும் நானும் சொன்ன நன்றி புரிஞ்சுது. சில பேர்த்த நான் ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்லேயே வந்து சக்ஸஸ் மீட் மாதிரி தான் பேசினேன். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணேன். இதெல்லாம் தாண்டி இந்த படம் வெற்றி பெறும்னு எனக்கு முதல் நாள்லேருந்தே தெரியும். இந்த அளவுக்கு மக்கள் இதை ஆதரிப்பாங்கங்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு சாய்ஸும் வந்து எடுக்கும்போது அதுவாக தானாக வந்து எதையுமே அமையறதில்லை. ஒரு நம்பிக்கையில் ஒரு ரிஸ்க் எடுத்து இதெல்லாமே பண்ணுறது. அந்த நம்பிக்கை மக்கள் மேலே தான் நான் நிறையா வைக்கிறேன். அவங்க ஒரு வாட்டியும் படத்தை சக்ஸஸ் பண்ணும்போது எனக்கு அந்த நம்பிக்கை கரெக்டாக இருக்குன்னு ஒரு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆடியன்ஸ். இதில் சில பேர்த்த மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு தமிழ் பிரபா. ஏன்னா அவர் சொல்கிறது வந்து இந்த படத்துக்கு மட்டும் முக்கியம் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரிக்கே முக்கியம். ஏன்னா ரைட்டர்ஸ் வந்தால் தான் படங்கள் நல்லாயிருக்கும். போர் தொழிலையும் ஒரு ரைட்டர் இருந்தார், ப்ளூ ஸ்டார்லேயும் ஒரு ரைட்டர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்னும் நிறையா ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணுங்கிறது என்னோட பெரிய ஆசை. இதில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க எழுதின டயலாக்ஸும் சரி, ஜெய் எழுதின சீன்ஸு, இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ரஞ்சித்துக்கு வந்து அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணுறது வெற்றியாக இருக்கும். இமானுவேலுக்கு வந்து அந்த நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஆடுறதே வெற்றியாக இருக்கும். ஆனந்திக்கு வந்து கிரிக்கெட் பேட் பிடிச்சி ஒரு ஷாட் ஆடுறது தான் வெற்றியாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கும் என்னென்னங்கிற வெற்றிங்கிறது அவ்வளோ அழகாக, அவ்வளோ லேயர்ஸோடு அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. சாந்தனு பிருத்திவி கிட்டலாம் நான் ஃபஸ்ட் டேலேருந்து சொல்லிட்டு இருந்தேன், டேய் அவசரப்படாதீங்க, இது செம்ம படம், இது வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு காரணம் அந்த ஸ்கிரிப்டில் இருந்த சீன்ஸு, டைலாக்ஸ், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான். இந்த மாதிரி படங்கள் பண்ண தான் நான் இங்கே சினிமாக்குள்ளே வந்தேன். அதுதான் உண்மை. ஒரு படம் வெற்றி படமாக மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்கணும். ஆனால் இது வந்து பெரிய அரசியல் படமான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வாழ்கிறதுன்னு சொல்கிறது ஒரு அரசியல் தான். அப்புறம் எனக்கு புரியல இது. ஏன்னா எல்லாரும் வாங்க ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்கிற படம் தான் இது. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இது ஒரே கிரிக்கெட்டாக இருக்கும், பசங்களாக இருக்காங்கன்னு நினைக்க வேணாம். இதில் இருக்கிற இமோஷன்ஸு, இதில் ஒரு அழகான ஒரு அம்மா கேரக்டர் வேறு இருக்காங்க, லிஸி ஆண்டனி, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமான படம் இது. கண்டிப்பாக வந்து இது வந்து சில நித்தம் ஒரு வானமோ இல்லை சில படங்கள் வந்து இது நான் தேட்டரில் விட்டுட்டேன், சூப்பர் படம்ப்பா அப்படின்னு அப்புறம் வந்து சொல்லுவாங்க. இந்த படத்தை அப்படி விட்டுறாதுங்க. இது வந்து முழுக்க டெக்னிக்கலாகவும் இது தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ண படம். ப்ரில்லியன்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், ப்ரில்லியன்ட் டெக்னிக் ஒர்க் இருக்கிற ஒரு படம் இது. செல்வா ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், என் சவுண்டு சுரேன் ஆகட்டும், இது எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் டு ரகு அண்ணா. அவர் வந்து அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நான் டெய்லியும் ஸ்பாட்டில் வந்து அவரை பார்க்க சிரிக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன், கணேஷ் சார், சௌந்தர்யா மேம், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறையா படங்கள் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணுன்னு என்னோட ஆசை. ரஞ்சித் அண்ணா பற்றி நிறையா பேசிட்டேன். வேற ஒன்றும் இல்லைண்ணா, ஐ லவ் யூண்ணா, அவ்வளோதான். அது என்ன, நான் ஆக்சுவலாக நான் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லிட்டு இருந்தேன், ரஞ்சித் அண்ணா வந்து அவரோட ஒரு மூவ்மெண்ட்டுக்காகவும் ஒரு புரட்சிக்கு ஒரு சிம்பிளாக மாறிட்டார். அந்த சிம்பிள் ரொம்ப பெருசாக இருக்கனால அவர் எவ்வளோ பெரிய கிராஃப்ட்ஸ்மேன்னு நிறைய பேர் அதை பேச மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ரஞ்சித் அண்ணா. ஏன்னா அதில் வந்து கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லா படத்துலையும் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் இல்லாமல் ஒரு கேரக்டர்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் வர மியூசிக் யூஸ் பண்ணுற, இசையை யூஸ் பண்ணுற விதம், ஏஸ்தட்டிக்ஸ்,
அவர் போஸ்டர்லேருந்து இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் டைரக்ஷனில் கூப்பிடுங்கண்ணா. அண்ட் இன்னொருத்தர் நான் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ண விரும்புகிறது வந்து கபிலன். இந்த போஸ்டரை டிசைன் பண்ண கபிலன் அந்த அந்த காமிக்கான ஒரு விஷயம் அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணுது. அதில் பெரிய பங்கு ஜெயிக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ கபிலனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இதில் ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க. இது இந்த படம் ஸ்கிரிப்ட் படித்தது எந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்ததோ அதை வந்து விஷுவலாக கன்வெர்ட் ஆகும்போது ஸ்கிரிப்டை விட பெட்டராக இருந்தது. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய படங்கள் ஓடி இருக்கு, ஓடாமல் வந்திருக்கு, ஆவரேஜாக போயிருக்கு, நினச்ச அளவுக்கு போகல, நினச்ச விட அதிகமாக போயிருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. பட் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். பட் மொதல் வாட்டி திருப்தி அடைகிறேன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்படி ஒன்று பண்ணிட்டோம். சக்தி நான் சொன்ன மாதிரி ஒரு 60-70 வயசில் வந்து என்ன கேட்டிங்கன்னா எந்தெந்த படம் பெருமைப்படுவேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ளூ ஸ்டார் அதில் இருக்கும்.